ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். உங்கள் சத்யா. அக்கா, நீங்க கோபத்துல அவசரப்பட்டு முடிவு எடுத்திருக்கீங்க. இதனால பாதிக்கப்பட போறது ஷாம்லியோட படிப்பு தான்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் பாதிக்காது. அப்படியே பாதிச்சாலும் அத நான் பாத்துக்கிறேன். உனக்கே இந்த வீட்ல மரியாதை இல்லாதப்போ நான் மட்டும் இந்த வீட்ல இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் சுப்பிரமணிய மாமாவோ இளவரசியோ நிச்சயம் என்னை குத்தி காட்டி பேசுவாங்க. அது வரைக்கும் நான் இந்த வீட்ல இருக்கிற நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். ரேகா கூட பெங்களூர்ல தான் இருக்கா. இவங்களும் இங்க தனியா தான் இருக்காங்க. எனக்கு என்னமோ நீ அங்க போய் தங்கறது தான் சரின்னு தோணுது. உட்கார். கொடுங்கக்கா. நலங்க ஆரம்பிச்சிடலாமா? ஒரு நிமிஷமா. என்னம்மா அது? உங்க அப்பா ஆசை ஆசையா வாங்கி முதலும் கடைசியுமா என் கழுத்துல போட்ட செயின். அவர் ஞாபகமா என்கிட்ட விட்டுட்டு போனது உன் தங்கச்சி ஜெயந்தியும் இந்த செயினே. இந்த அம்மா அவர் எங்களை விட்டுட்டு உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்ல நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதப்ப கூட இந்த செயினை அடமான வைக்கவோ விற்கிறதுக்கோ எனக்கு மனசு வரலம்மா. என்கிட்ட இப்படி ஒரு செயின் இருக்கிறது கூட ஜெயந்திக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என் சின்ன பொண்ணு ஜெயந்திக்காகவும் என் வயித்துல பிறக்காத இன்னொரு பொண்ணு கயல்விழிக்காகவும் தன்னோட நகை எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு என் பெரிய பொண்ணு இப்படி கவரிங் நகையை போட்டுட்டு நிக்கிறத இந்த அம்மாவால பார்க்க முடியலடா. அதனாலதான் இந்த செயினை உன் கழுத்துல போட்டுக்க சொல்றேன். என்னம்மா நீங்க? தங்கச்சிங்களுக்கு செய்யறது என்னுடைய கடமை. இத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவோட ஞாபகார்த்தமா உங்ககிட்ட இருக்கிறது இந்த செயின் மட்டும்தான். அது உங்ககிட்ட இருக்கட்டும். இல்லடா, இப்பதான் எனக்கு உங்க அப்பாவோட ஞாபகமா நீ இருக்கியே, அப்புறம் என்ன? இந்தா போட்டுக்கோ. போட்டுக்கோமா. மாப்பிள்ள என்ன சொல்ல போறாரு? அது அக்கா வாங்கிக்கோங்கக்கா. இந்தாம்மா போட்டுக்க. சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நலங்க ஆரம்பிச்சிடலாமா? நீயே பார்த்து பண்ணிடுமா. அக்கா வாங்க. இல்ல நீயே வை இளவரசி. நீங்க தானே மூத்தவங்க, நீங்க தான் பண்ணணும். வாங்க.
பொண்ணுங்களோட வாழ்க்கையும் எப்படியோ நல்லபடியா அமைஞ்சிடுச்சு. அதே மாதிரி நம்ம 3வது பொண்ணு ஜெயந்திக்கும் நல்லபடியா அமையணுங்க. அது பார்க்கறதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க. ஜெயந்தி கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அது வரைக்கும் நீங்க தாங்க கூட இருந்து கடவுள் மாதிரி பார்த்துக்கணும். நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். லீலா எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா. நாம ஜோசியரை வச்சு போட்ட திட்டம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன ஒண்ணு, பாவம் என் பையன்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டான். விடுக்கா, இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்லா இருக்கலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி மாப்பிள்ளை இன்னைக்கு படுற கஷ்டத்துக்கு எதிர்காலத்தில் நம்ம ரேகாவோட சந்தோஷமா இருப்பாரு. நீ வேணா பாரேன். எப்படியோங்க அந்த லீலாவை பிரிச்சுட்டு நம்ம ரேகாவும் கிருஷ்ணாவும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்தா அதுவே போதுங்க. அதுக்கு தானே கோமதி இவ்வளோ ரிஸ்கே எடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல மாப்பிள்ளை கிட்ட இருந்து குழந்தைய பிரிப்போம். அதுக்கப்புறம் ஒரே அடியா லீலாவையும் பிரிச்சிடலாம். நாம நினைச்சது நடக்க விடாம நம்மள துடிக்க வச்ச அந்த லீலாவை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு துடிக்க வச்சாதான் நம்ம மனசு ஆறும். அதெல்லாம் இருக்கட்டக்கா. நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு லீலாவை ஓரளவுக்கு எப்படியே ஒத்துக்க வச்சுட்டேன். ஆனா மாப்பிள்ளை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அது நீயும் கோமதியும் அவங்கிட்ட பேசுற விதத்துல தாண்டா இருக்கு. என்னக்கா சொல்ற? முதல்ல நீங்க வந்து அவங்கிட்ட மன்னிப்பு கேக்குற மாதிரி நடிச்சு அவன் மனச மாத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவன் மனச முழுசா மாத்திரலாம். கடைசியா லீலாவை வச்சு பேச வச்சா அவன் நிச்சயம் சம்மதிச்சிருவான். சரிக்கா, அப்படின்னா இன்னைக்கே வந்து 2 பேரும் மாப்பிள்ளை கிட்ட பேசிடுறோம். இப்ப வேண்டாண்டா. லீலாவோட அக்கா இளவரசி இருக்காள்ல, அவங்க வீட்ல ஏதோ கல்யாணம் இருக்கான். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். நான் தகவல் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்தா போதும். புரியுதா? புரியுதுக்கா. அதான் அங்க கட்டிங்க. சரியா? அந்த ஆரஞ்சு பக்கத்துல இந்த எல்லோ கலர் கட்டுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வா. வாங்க 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 வாங்கய்யா வாங்க. வணக்கங்க. நைஸ் எக்ஸ்டீரியர். உள்ள எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கியா, வந்து பாருங்க. குட். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நியர் அண்ட் டியர் எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டே இருக்காங்கய்யா. குட். ஏ வாட் இஸ் திஸ்? என்ன அப்படி பிளாங்கா விட்டுட்டீங்க? பிரைட் தூம் பிரைட் பேரெல்லாம் காணோமே. இல்ல சாயந்தரத்துக்குள்ள போட்டுருவாங்கய்யா. குட். அப்புறம் இந்த காருக்கு ஒரு 1250 சரிங்க. பிளஸ் 250 rupees டிரைவருக்கு டிப்ஸ் மொத்தம் சேர்த்து 1500 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. என்ன தம்பி இது? வாட் இஸ் திஸ்? என்ன பேந்த முடிச்சுட்டு நிக்கிறீங்க? சீக்கிரமா கொடுத்து அனுப்புங்க. டிரைவர் வெயிட் பண்றாருல, இல்லைன்னா என்ன தப்பா நினைச்சுக்குவாரு. இல்ல சார், உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு. அங்கிருந்து இங்க வரதுக்கு 1250 ரூபாயா? வாட்? இல்ல, உங்க வீடு பக்கத்துல தானே இருக்கு, அதுக்கு இவ்வளவு ரூபாய்ன்னு கேட்டேன். ஓ, வீடு பக்கத்துல இருந்தா ஆட்டோலயோ இல்ல சைக்கிள் ரிக்ஷாலயோ இல்ல பேக்கை தலையில தூக்கி வச்சுட்டு நடந்தே வந்திருக்கலாம் சொல்றியா? அப்படி வந்தா இந்த கிரேட் உலகநாதோட குடும்ப பிரஸ்டீஜ் என்ன ஆகுது? சார் அவன் அந்த அர்த்தத்துல சொல்லல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டேய் மூர்த்தி, இதுக்கு தான் நான் சொன்னேன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவல் ரேஞ்சில் மேட்ச் பார்க்கணும்னு. நீ கேட்டதானே? ஏங்க உங்க 3 பேருக்கு ஒன்று சொல்லட்டுமா? என் பையனை கட்டிக்க 1000 பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க, எல்லாமே விஐபிஸ். அது என்னமோ உங்க பொண்ணோட அதிர்ஷ்டம், இவனுக்கு வந்து மாட்டிக்கிச்சு. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க,
இந்த பிச்சை காசு கொடுக்கலாமா வேணாமனு யோசனை பண்ணிட்டே இருங்க. நான் பையனை கூட்டிட்டு போயிட்டே ஐயா நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். நான் கொடுக்கறதுக்குள்ள நீங்க மலமலன்னு பேசிட்டே இருக்கீங்க. இதை கொடுத்துறேன். எனக்கு வாழ்க்கையை விட வார்த்தை தான் தம்பி முக்கியம். சின்ன பையன்யா ஏதோ தெரியாம பேசிட்டான். மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிடுங்க. யங் பிளட், அதாவது இளரத்தம், அதுவும் இல்லாம புது மாப்பிள்ளை, அதனாலதான் நெஞ்சு நிமித்துறாரு. தம்பி ஓவரா டென்ஷன் ஆகாதீங்க. ஹெல்த்துக்கு நாட்டு குட். ஓகே சரி சரி, ஏன் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்கயா வாங்க. தட்ஸ் குட். ஐ லைக் இட். வாங்க குட். வாங்க சார். டேய் வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னண்ணே இது? இங்க இருந்து இங்க வரதுக்கு 1250 ரூபாய் ஜாஸ்தி, போறா குறைக்கு 250 ரூபாய் டிப்ஸ் வேற கொடுக்க சொல்றாரு. ரொம்ப ஓவரா இருக்குண்ணே. கல்யாணம்னா செலவுகள் வரத்தாண்டா செய்யும். இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க கூடாது. சரியா? போ உள்ள போ. இருந்தாலும் இது ரொம்ப டூ மச். பாத்துக்கலாம். அண்ணே வணக்கண்ணே, வாங்க. இந்தாங்க. நான் மாப்பிள்ளைக்கு போய் கொடுக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, கம் ஹியர் ப்ளீஸ். கம். என்னது இது? காஃபி. காஃபியா? அது நான் சொல்லணும். யார் போட்டாங்க இந்த காஃபி? சமையல்காரங்க தான் போட்டாங்க. சமையல்காரங்க போட்டாங்க. அதான் அப்படி இருக்கு. ஏங்க காஃபியா இது? மாட்டு கூத்துற கலனி தண்ணி மாதிரிலாம் இருக்கு. ஐயா என்னாச்சுங்க ஐயா? என்னாச்சு? என்ன சார் அது? உங்களால காஃபி கூட ஒழுங்கா போட்டு கொடுக்க முடியாதா? ஏன் இப்படி இன்சல்ட் பண்றீங்க? ஐ மீன் ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? சொல்லுங்க. அதெல்லாம் இல்லைங்க. என்னாச்சு இளவரசி? எல்லாரும் இந்த காஃபி தாங்க குடிச்சாங்க. யார் எதுவும் சொல்லலையே. என்னது? யாரும் எதுவும் சொல்லலையா? அப்ப மத்தவங்களும் நாங்களும் ஒண்ணா? ஏங்க வந்தவங்க யாரும் காஃபி ஒழுங்கா பாத்துக்க மாட்டாங்க, அதனால ஒன்றும் சொல்லல. ஆனா நாங்க எப்படிப்பட்ட ஃபேமிலி? எங்க வீட்டுல ஒரு நாள் வந்து காஃபி சாப்பிட்டு பாருங்க, அசல் கும்பகோண டிகிரி காஃபி மாதிரி இருக்கும். ஐயா சாதாரண காஃபிக்கு ஏன் டென்ஷன் ஆறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு டிகிரி காஃபி தானே வேணும்? கொஞ்சம் இருங்க. இளவரசி நீயே போய் உன் கையால டிகிரி காஃபி போட்டு கொண்டு வா. போ. குட். ஐயா வந்துரும், உட்காருங்க. தெரியாத எங்களுக்கு, நாங்க பாத்துக்கிறோம். ஏச்சே ஊத்திட்டு வாடா. ஆடு மாதிரி குடிக்கிறோம் பா. அண்ணா இந்த ஆள் நடவடிக்கைலாம் ஒன்றும் சரியில்லை சொல்லிட்டேன். டேய் நீ கல்யாண மாப்பிள்ளை வேற, டென்ஷன் ஆகாத. போ நீ போய் ரெஸ்ட் எடு. போ. ரொம்ப ஓவரா போறே. போன்றல போ. நீ போய் ரெஸ்ட் எடு. போ. இந்த டெக்கரேஷனுக்கு எவ்வளவு ஆச்சுன்னு எழுதுனீங்களா? தம்பி ஐயா எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க கல்யாணம் பண்ண வந்தீங்களா இல்ல கல்யாணம் பார்க்க வந்தீங்களா? என்ன காஃபி கொடுக்கலையா? காஃபி கொடுத்துட்டேங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. நான் அதை பத்தி சொல்லலமா. மண்டபத்துல 2 ரூம் தான் இருக்கா. வந்தவங்க எல்லாம் எங்க தங்குவாங்க? ஐயா மண்டபத்துல மொத்தமே 4 ரூம் தாங்க. உங்களுக்கு 2 ரூம் கொடுத்துட்டு நாங்க 2 ரூம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். அது உங்க தப்புங்க. ஒரு நல்ல பெரிய மண்டபமா பாத்துருக்கோனா? என்னங்க ஐயா, கல்யாணம் எவ்வளவு அவசர அவசரமா ஏற்பாடு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? கடைசி நேரத்துல எந்த மண்டபமும் கிடைக்கல, இந்த மண்டபம் தான் இருந்துச்சு. அப்ப ஒண்ணு பண்ணலாமா? வர கெஸ்ட்டுங்களை ரோட்ல படுத்துக்க சொல்லலாமா? ஐயோ என்னங்க ஐயா, சொல்லுங்க தம்பி, ரோட்ல படுத்துக்க சொல்லலாமா? முதல்லயே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா லாட்ஜ்ல ரூம் போட்டுருப்பேன் இல்லைங்கய்யா. ஏங்க எல்லாத்தையும் நான் சொல்லிதான் பண்ணுவீங்களா? உங்களுக்கு சொந்த மூலல்ல. கல்யாணத்துக்கு கெஸ்ட் எல்லாம் வருவாங்கன்னு தெரியாது உங்களுக்கு? சரிங்க ஐயா, கோவப்படாதீங்க. நான் உடனே ஒரு 2000 ரூபாய் தரேன், நீங்க லாட்ஜ்ல ஒரு 5 ரூம் போட்டுக்கங்க. என்னது 2000 ரூபாய்க்கு 5 ரூமா? எவன் கொடுப்பான்? ஐயா வெளியிலலாம் ஒரு ரூம் 400 ரூபாய் தான் ஐயா. நல்ல லாட்ஜ், சூப்பரா இருக்கும். என்னது 400 ரூபாய்க்கு சூப்பர் ரூமா? என்னங்க இது? இந்த பல்படி விற்கிறவன், லேகியம் விற்கிறவன் கூட அங்க தங்க மாட்டான். அப்படி இருக்கும்போது எங்க ஆளுங்க தங்குவாங்களா? இதை பாருங்க, எங்க ஆளுங்க எல்லாம் ஏசி டீலக்ஸ் ரூம்ல தான் தங்குவாங்க. இன்னொரு 5000 ரூபாய் கொடுங்க ப்ளீஸ். மொத்தம் 7000மா? நாங்க எங்க பட்ஜெட்ல அதெல்லாம் போடல. என்னது பட்ஜெட்டா? ஐயா பட்ஜெட் போட்டா கல்யாணம் நடத்துறீங்க?
என்ன தம்பி இது? வாட் இஸ் திஸ்? வந்ததுன்னு பார்த்துட்டு இருக்கேன். கார்ல ப்ராப்ளம், காஃபில ப்ராப்ளம், இப்போ ரூம்ல ப்ராப்ளம். மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்குங்க. இந்த உலகநாதன் குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இதெல்லாம் கருப்பிட்டு வராது. நீங்க ஒன்று பண்ணுங்களேன். நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்குங்க. ஓகே? டேய் அழகரு, நம்ம ஆளுங்களை கிளம்ப சொல்றான். சரிங்கண்ணே. ஐயா ஒரு நிமிஷம். நீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எது டென்ஷன் சார் சின்ன ஆகாதீங்க. விஷயம்? எது சின்ன விஷயம்? ஐயா, ரூம் இல்லைங்க. ஒரு நிமிஷம் கொடு. என்னங்க இது 7000 ரூபாய் இருக்கு. ஐயா ஏசி டீலக்ஸ் ரூமே போட்டுக்கங்க ஐயா. இன்னொரு தடவை இந்த மாதிரி கல்யாணம் நடக்காது, கல்யாணம் வேண்டான்னுலாம் அபசகனமா மட்டும் பேசாதீங்க. போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க, கோயிலுக்கு கிளம்பலாம். தம்பி, இந்த உலகநாதன் குடும்பத்துக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு பிஹேவ் பண்ணுங்க. இல்லைன்னா மாப்பிள்ளை கூட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். குட். எங்க பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட இப்படிலாம் அவங்க நடந்துக்கலையே. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு யோசிச்சு பிரயோஜனம் இல்லைம்மா. இன்னைக்கு மண்டபத்தில் ஏதாவது சங்கடம் நடந்தா நாளைக்கு கையில் வாழ போகிற இடத்துலயே சங்கடம் ஆயிடும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். கையிலோட சந்தோஷத்துக்காக கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எல்லாம் ஒட்டியாச்சுலமா? அது முடிஞ்சிருச்சுங்க. ஷாமி அப்பா எங்க? அவர் முன்னாடியே கோயிலுக்கு போயிட்டாரு. ஓ அப்படியா, சரி. என்னங்க ஐயா ஐயா. ஆமா, மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு தானே கோயில் கூட்டு போறீங்க? ஆமாங்க ஐயா. என்ன ஆமா ஓமா? ஊர்வலத்துக்கு என்ன நடந்து போக சொல்றியா? காரங்கய்யா. இதோங்க ஐயா காரு. எது இதா? யோ தலியா. ஐயோ, இது காரா? நாம போறது மாப்பிள்ளை ஊர்வலமா இல்ல வேற ஊர்வலமா? இல்லையா, இல்ல உங்க தப்பு இல்ல, உங்க தப்பே இல்ல. உங்களோட சம்மந்தம் வச்சுட்ட பாருங்க, எந்ததான் தப்பு. இத பாருப்பா, என் பையனை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 பொண்ணுங்க கியூல நின்றுட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க குடும்பத்தை பொண்ணு எடுக்க பார்த்தேன் பாருங்க, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். சார் இந்த காருக்கு என்ன சார் குறைச்சல்? தம்முடோ, யங் பிளட்டோ, காருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இதுல ஏறினா என் ஸ்டேட்டஸ் குறைஞ்சிரும். சார் இதுல ஸ்டேட்டஸ்க்கு எதுக்கு என்ன சார் சம்பந்தம் ஹலோ, இருக்கு? என் பையன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார், கோயில் பக்கத்துல தானே இருக்கு, இதுல போனா என்ன? நோ ஆர்குமெண்ட், நோ ஆர்குமெண்ட் அட் ஆல். உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட் ஆகாது. நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கங்க. டேய் உள்ள போய் அவங்க எல்லாரையும் கோயிலுக்கு கிளம்ப வேணாம், வீட்டுக்கு கிளம்ப ரெடியாக்க சொல்லுங்க. ஐயா ஐயா ஐயா, இது எங்க பொண்ணோட வாழ்க்கையா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என் பையனோட வாழ்க்கை. ஏயோ ஃபாரின் கார் தான் இல்ல, விட்டுருங்க. இந்தியன் மேல எவ்வளவு சூப்பர் கார்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஓட்ட கார் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஆகிறது. யூ ஆர் இன்சல்டிங். இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அடுத்த தடவை சூப்பர் கார் கொண்டு வந்துறீங்க. இதுக்காக என் பையனை 2ஆம் முறை கல்யாணம் பண்ணுங்க சொல்லுங்க. ஐயா அப்படி சொல்லலையா. ஐயா 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயா ஐயா ப்ளீஸ். ஐ டோன்ட் லைக் திஸ் அட் ஆல். யோ நீ முன்னாடி சொல்லிருந்தா நான் ஃபாரின் கார் அரேஞ்ச் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஐயா அவசரத்துக்கு வேற வண்டி கிடைக்கலையா, இந்த ஒரு தடவை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஐயா ஐயா ப்ளீஸ். ஐயா 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 உங்களை கெஞ்சி கேக்குறியா, ப்ளீஸ் மன்னிச்சுக்கங்க. ஓகே ஓகே, போனா போகுதுன்னு நீங்க எவ்வளவு தூரம் கெஞ்சுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தடவை ஒத்துக்கிறேன். ஆனா எவ்ரி டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்ஸ் எல்லாம் நான் சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க. எஸ்பெஷலி ஃபுட் மேட்டர். ஏன்னா வரவங்க எல்லாம் பெரிய பெரிய விஐபிஸ். சும்மா ஸ்டார் ஹோட்டல் ஃபுட் மாதிரி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த தெருமுனையில இருக்குமே கையேந்தி விலாஸ், அந்த மாதிரி ஃபுட் போட்டுறாதீங்க. அப்படி போட்டீங்க மேட்டர் வேற மாதிரி போயிடும். டேய் நீ உள்ள போயிட்டு அவங்கள வீட்டுக்கு கிளம்புவோனா கோயிலுக்கு கிளம்பலாம் ரெடியாக சொல்லு போ. சரிங்க தம்முடோ, யங் பிளட்டோ, ரொம்ப கொதிக்காதீங்க, அடக்கிடுவேன்.
நான் கயல்விழி பேசுறேன். என்னாச்சு கயல்? இது காய்கறி வாங்கின பில்லு. சரி, அப்புறம் இது கையில பாத்தீங்களா? இல்லை நீ சாப்பிடறதுக்கு நானும் அரை மணி நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆளையே காணும். மாடியில பாத்தீங்களா? அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பா. மண்டபம் முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்த்துட்டேன், அவ எங்கேயும் இல்ல. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அம்மா சித்தி அந்த ரூம்லயும் இல்ல. எங்க போனான்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது? அண்ணி, நீங்க பதட்டப்படாதீங்க. அவ இங்க தான் எங்கேயாவது இருப்பா. நான் ஃபோன் பண்றேன். அண்ணி, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாலே, சனியும் பிடிச்சவ. என் கூட வேற பிறந்து தொலைச்சிட்டா. அக்கா, அவசரப்படாதீங்க. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. இன்னொரு தடவை நம்ம எல்லாரும் நல்லா தேடி பார்க்கலாம். நினைச்சேன் இப்படி எல்லாம் பண்ணுவானே, நான் நினைச்சேன்டி. என்னங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காதுல விழுந்துற போது. நான் மெதுவா பேசினா மட்டும் இந்த அசிங்கம் காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமலா போயிட்டு போகுது? அண்ணே, என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம என்ன இப்படி பேசுறீங்க? வாடா பெரிய மனுஷா வா. இதுக்கு மேல என்னடா முழுசா தெரிஞ்சுக்கணும்? அன்னைக்கே கையல் வந்து மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொன்னால, அன்னைக்கே அவளோட விருப்பம் என்னன்னு கேட்காம பெருசா கல்யாண புரோக்கர் மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணிய. இப்ப என்ன பண்ணா பாத்தியா? எல்லாரோட மூஞ்சிலையும் கரிய பூசிட்டு போயிட்டா. நல்லா தேடி தான் பாப்போமே மாமா. தேடுனா மட்டும் கிடைச்சிடவா போறா? பாவம் கையல், அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, இந்நேரம் எங்க இருக்காளோ? அவசரப்பட்டு தற்கொலை ஏதாவது பண்ணிக்கிட்டாங்க, என்ன பண்றது? என்னங்க, நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நேரங்கால தெரியாம அபசகுணமா தற்கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன எதுவும் பேச விடாத. இப்படி பேச விடாம பண்ணி தான் இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்க. அதுக்கு தான் சொல்றது, வயசுல மூத்தவங்க சொன்னா கேட்கணும். அண்ணே, என்னன்னு நீங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு பண்ணா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். என்னன்னு இப்ப என்ன நடந்துச்சு? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. என்னடா இன்னும் என்ன நடக்கணும்? அதான் கயல்வெளியே அந்த கல்யாணம் முடிக்காம ஓடி போயிட்டால. இதுக்கு மேல இன்னும் என்னடா அசிங்கம் வேணும்? ஏங்க, திரும்ப திரும்ப அப்படி சொல்லாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. ஏய் சுமார், எப்ப பாரு என் வாய் அடைக்கிறதுலயே குறியாரு. நம்ம குடும்பத்தோட மானம் எப்படி கொடி கட்டி பறக்க போகுதுன்னு காலையில பாரு. ஐயோ அண்ணே, நீங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? நிலைமை தெரியாம நீங்க வேற பேசி பேசி இம்சை பண்றீங்க. நான் பேசுறது உனக்கு இம்சையா இருக்கா? இருக்கிற வரைக்கும் தாண்டி இம்சையா இருக்கும். நான் இல்லாம போனாதான் என்னோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். நெல்லடி, என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எங்கடி போய் தொலைஞ்ச? ஏன், என்னாச்சு இப்ப? உன்னை காணோன்னு எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பசிக்குதுன்னு சாப்பிட போயிருந்தேன். சாப்பிடுற இடத்துக்கு வந்து பார்த்தனே, உன்னை காணுமே. நாங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, எங்க போனாலும் சொல்லிட்டு போக மாட்டியா? இது என்ன கொடுமையா இருக்கு? சாப்பிடறதுக்கு கூடவே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு போனோம். அதுக்கு இல்லடி, கல்யாண பொண்ணு நீ, இப்படி தனியா எங்கேயும் போக கூடாதுன்னு தெரியாதா? நான் என்ன மண்டபத்தை விட்டு வெளியே போனேன்? இங்க தானே சாப்பிட போனேன். எங்க போனாலும் சொல்லிட்டு போ. தேவையில்லாம இப்படி எங்களை எல்லாம் டென்ஷன் பண்ணாத. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. சரி சரி விடு ஜானகி, அதான் வந்துட்டால. ஆமா, இவ்வளவு நேரமா ஓடி போயிருப்பா, தற்கொலை பண்ணிருப்பான்னு எங்களை பயமுறுத்திட்டு இப்ப என்னடா வந்துட்டால விடுன்னு அசால்ட்டா பேசுறீங்க. எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி மாத்தி மாத்தி பேச முடியுது? என்னது சாகரதா? இனிமே நான் சாகறதுக்கு என்ன இருக்கு? அதான் பிடிக்காத மாப்பிள்ளைக்கு கழுத்து நீட்ட சொல்லி என்ன உயிரோட கொன்னுட்டீங்களே, அப்புறம் என்ன?
கவலைப்படாதீங்க. இனிமேலும் உங்களெல்லாம் நான் கஷ்டப்படுத்த போறதில்ல. நாளைக்கு என்னோட கல்யாணம் நிச்சயமா நடக்கும். தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு போய் எல்லாரும் உங்க வேலையை பாருங்க. உள்ள வாங்க வாங்க உட்காருங்க சம்மந்தி. குட். இது வேற நடுவில். தம்பி என்ன பண்ற? இல்லைங்க, என்ன இருந்தாலும் உங்களோட நான் வயசுல சின்னவன். என்கிட்ட நீங்க வாங்குறத வெளியில இருக்கவங்க யாராவது பார்த்து தப்பா நினைச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கதவை முன்னேன். குட். யூ ஆர் யங் பிளட். ஐ லைக் யூ வெரி மச். எவ்வளோ கேட்ட? என்ன தம்பி மரியாதை குறையுது? அப்புறம் நான் கோபப்பட்டேன்னு வை, ஓ இந்த கல்யாணமே நடக்காது. பி கேர்ஃபுல். உட்கார்ற. ஏண்டா நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கேன். ஏண்டா சும்மா இருக்க முடியாதா? அப்படி என்னதான் உன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் சொல்லு. டாட்டாவா? பிர்லாவா? இல்ல அம்பானி ஃபேமிலியா? ஏண்டா கத்திரிக்கா, முதல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்டா, தெரியுமா? எதுவுமே தெரியாம தான் இங்க நீ இந்த ஆட்டம் போட்டுட்டு இருந்தியா? நான் ஒரு முன்னாள் அசிஸ்டன்ட் கமிஷனர். என்ன என்ன முழிக்கிற? என்ன என்ன ஆட்டம்? என்னடா சத்தத்தையே காணோம்? ஐ லைக் திஸ். என்ன இருந்தாலும் ஓல்டு பிளட்டுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். இதே அமைதி தான் கல்யாணம் முடிகிற வரைக்கும் இருக்கணும், முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கணும். இன்னொரு தடவை ஏதாவது சவுண்டு விட்டுட்டு இருக்கிறத பார்த்தேன், அவனை ஒரு கை இல்லாம தான் அடிச்சதை போடுவேன். எந்திர காலிடுங்க ஐயா. போட நில்ற. வாடா இங்க. ஐயா தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு, முதல்ல சீவு. சீப்பு? என் கையே சீப் மாதிரி தானே. ஓகேவா? ட்ரெஸ் சரி பண்ணு. ஏய் ஐயா, உன் சட்டையை சரி பண்ணு. ஓ ஏய் சரி, நல்லா சரி. ஏய் கம்மியா சரி. போட. இது இங்கே இருக்கக்கூடாது. கையை தூக்கு, பிடிச்சிக்க. இங்க இருக்கணும். இந்த கையை இறக்கலாமா ஐயா? இறக்கிடுறேன். ஓ இருக்கிற தலைவலி போறாதுன்னு இவன் வேற கொஞ்சம் விட்டா ஓவரா போயிட்டு இருக்கான். டேய் சாப்பாடு கொண்டு வந்து போடுங்கடா. பந்தி இப்போதான் நடந்துட்டு இருக்கு போல் இருக்கு. ஐயா வாங்க ஐயா. உட்காருங்க தம்பி, நோ ஃபார்மாலிட்டிஸ். சாப்பிட்டீங்களா ஐயா? நான் சாப்பிட்டேன், இவங்களாம் என்னோட விருந்தாளிங்க, இவங்க சாப்பிடல. போங்கப்பா, உட்காந்து சாப்பிடுங்க, போங்க. எல்லாரும் உட்காருங்க. ஐயா சமையல் ஐயா, இவங்க எல்லாருக்கும் இலை போடுங்க ப்ளீஸ். என்னென்ன நின்னுட்டு இருக்கீங்க? அவங்களுக்கு இலைய போடுங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம். என்னண்ணே என்ன யோசிக்கிறீங்க? தம்பி, மிச்சம் இருக்கிறது 5-6 பேர் தான் சாப்பிட முடியும். நீங்கெல்லாம் சாப்பிடலங்கிறதுக்காக தான் நான் எடுத்து வச்சேன்.
வந்திருக்கிறவங்க சாப்பிடணும்னா இனிமே ரெடி பண்ணா தான் தம்பி ஆகும். என்னென்ன நீங்க எடுத்து வச்சதுதான் வச்சுங்க. ஒரு 10 பேருக்கு வர மாதிரி எடுத்து வச்சிருக்கணும்ல. இல்ல தம்பி, நீங்க சொன்னதே 300 பேருக்கு தான். ஆனா 350 பேருக்கு மேல வந்து சாப்பிட்டுருக்காங்க. என்னென்ன நீங்க சாப்பாட்டுல எல்லாம் கணக்கு பாப்பீங்களா? கணக்கு பார்க்கல தம்பி, நடந்ததை சொல்றேன். இப்ப என்ன பண்றதுனே? என்னங்க, நம்ம வேணா அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா? முதல்ல அவங்க சாப்பிட்டுமே. அதுவும் சரிதான். அண்ணே சொல்லுங்க தம்பி. நீங்க வந்தவங்களை கவனிங்க. நாங்களாம் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். சரி தம்பி. சரியா? எங்களுக்கு ஏதாவது உப்புமா ரெடி பண்ணுங்க. சரி தம்பி. பாயில் ஒரிசி போலாம். அண்ணே போலாண்ணே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் சாப்பிட்டோம், நம்ம அப்புறமா சாப்பிடலாம். எந்திரிங்க. வா. நீங்க எல்லாம் சாப்பிடுங்க. வாண்ணே. ஏய் வெய் வெய் அத வாடி. அக்கா, ஷாம்லி வேணா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வாங்கக்கா. ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்து போக மாட்டோம். வா கூட்டிட்டு வா. அண்ணே அண்ணி. அக்கா, நீங்க சாப்பாடு கொடுங்க. என்னங்க நீங்க மழை பெய்து இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இன்னும் அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? விடுங்க. நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா அவங்க சொன்னது தப்பு இல்லைன்னு தோணுது. பார்க்க போனா நடக்கிறது நம்ம வீட்டு கல்யாணம். நாம தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவங்க சொன்னதை நாம தப்பா எடுத்துக்க வேணாம். இல்ல ஜானகி, சொல்றதுல ஒரு விதம் இருக்குல்ல. இவங்க என்கிட்ட இப்படிலாம் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப, இவ்வளோ நாளா நான் எவ்வளோ கேவலமா நடந்திருக்கேன்னு நினைக்கிறப்ப மனசெல்லாம் வலிக்குதுடி. என்னங்க நீங்க என்ன இப்படி சின்ன குழந்தை மாதிரி புலம்பிக்கிட்டு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு கடமை இருக்கு ஜானகி. அந்தந்த நேரத்தில் அதெல்லாம் சரியா செய்யறவன் தான் நிம்மதியா இருக்க முடியும். என்னால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஒரு மகனா என்னை பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யல. ஒரு அண்ணனா என் தம்பிகளுக்கு எந்த கடமையை நான் செய்யல. அதுக்கும் மேல கட்டின புருஷனா உனக்கும் இல்ல ஒரு தகப்பனா குழந்தைக்கோ நான் எதுவுமே செய்யலையா ஜானகி? எதுவுமே செய்யலையே. இன்னைக்கு சாப்பாட்டு இலை எழுந்து சுப்பிரமணிய எந்திரிச்சு சொன்னப்ப என்ன அப்படியே செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது தெரியுமா? என்ன பண்ண? மத்தவங்க மதிக்கிற மாதிரியோ மரியாதை கொடுக்கிற மாதிரியோ நான் என்னைக்குமே நடந்துகிட்டது இல்லையே. பார், நியாயமா பார்க்க போனா கையலுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா நான் அதை செய்யலையே, அவன் தானே செய்யறான். என்னால அதை கூட செய்ய முடியலையே ஜானகி. அப்புறம் எப்படி மரியாதை கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? ஆனா ஒண்ணு ஜானகி, ஒருத்தன் பிறக்கிறப்ப தப்பானவனா பிறந்துக்கலாம், வாழும்போது தப்பானவனா வாழ்ந்துருக்கலாம். ஆனா சாகரப்ப மட்டும் தப்பானவனா சாகவே கூடாது. அது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே பாதிக்கும். ஜானகி, நிச்சயமா தப்பான ஒரு ஆளா நான் சாகவே மாட்டேன். தப்பான ஆளா சாக மாட்டேன். எனக்கு இது போதுங்க. எனக்கு நீங்க இப்படி மாறினதே போதும். இதுக்கப்புறம் நான் மாறலேன்னு வச்சுக்கோ, நான் ஒரு மனுஷனே இல்லை. இனிமே என் ஜானகி கண்ணில் இருந்தோ என் சாமலி குட்டி கண்ணில் இருந்தோ கண்ணீர் வந்துச்சுன்னா அது நான் செத்த நாளா தான் இருக்கும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
உண்மைதான். ஏன்னா என்னால இது வரைக்கும் நீயும் சாமலியும் நிறைய அழுதுட்டீங்க. இனிமே நான் உங்களால விட மாட்டேன். சரி விடுங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேண்டாம் ஜனகி, எனக்கு பசிக்கல. என்னங்க நீங்க அதுக்காக ராத்திரியில சாப்பிடாம படுத்தீங்கன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். சொன்னா கேளு, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க சும்மா இருங்க, நான் ஏதாவது கொண்டு வரேன். கரெக்டா சொன்ன மச்சான். ஏய் காடை போற மச்சான், இன்னைக்கு மாப்பிள்ளையோட பார்ட்டி எவ்வளவு வேணாலும் குடிக்கிறேன். அதை விட என்ன வேற பூஜை போடாம அடியறீங்க. கலகிருவா முதல்ல வச்சு பார்த்துட்டே இருக்காம சீக்கிரம் காடை போடுறான். ஏய், யாரையாவது வர சொல்லிருந்தியா? நான் யாரையும் வர சொல்லலடா. நீ ஏய், யாருன்னு பார்த்து அவங்கள அங்கேயே கட் பண்ணி விட்டுரு, உள்ள வர விட்டுறாத. போ. சரி சரி. கார்ட்ஸை வச்சுட்டு போடா. எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? ஆமா சார். யாரா? உன் சகல வர சொல்லு. வாங்கண்ணே, உள்ள வாங்க. அண்ணே வாங்கண்ணே. நாங்கள் கூட யாரும் நினச்சி இதெல்லாம் மறைச்சு வைக்கலான்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்தா நீங்கள். அண்ணே இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்கண்ணே. இதில் மறைச்சு வைக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? கல்யாண வீடு, மாப்பிள்ளை, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தா எல்லாம் சகஜம் தானே. நீ சாப்பிடுங்க. ஏய், அண்ணனு நம்மள மாதிரி ஜாலியான டைப் தான் போலிருக்கே. கண்டினியூ பண்ணுங்க. அண்ணே உட்காருங்கண்ணே. கிளாஸ் என்ன? என்னடா? அண்ணே என்ன அங்கே போய் உட்காந்துங்க? இங்கே உட்காந்து நீங்களும் ஒரு ரவுண்டை போடுங்க. வேண்டாம் சகல, நீங்க சாப்பிடுங்க. ஏன்னு நீங்க குடிக்க மாட்டீங்களா? தானா நான்லாம் 3 தலைமுறைக்கு சேர்ந்தாப்புல குடிச்சிட்டேன். என்னோட கோட்டாலாம் முடிஞ்சிருச்சு. நீ குடிங்க. அதனால என்னண்ணே, என் கோட்டாவில இருந்து நான் தரேன். சும்மா ஒரு ரவுண்டு போடுங்கண்ணே. ஐயா வேணாம் தம்பி, வேணாம். நீங்க சாப்பிடுங்க. அண்ணே சும்மா வாங்கண்ணே. கல்யாணம் முடிகிற வரைக்கும் குடிக்கிறது இல்லைன்னு என் பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன சின்ன குழந்தை போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சத்தியம் பண்றதுலாம் நமக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி இல்லையா? சத்தியம் பண்றது எதுக்கு? அதை மீறதுக்கு தானே. வாங்க வந்து ஜோதியில கலந்துக்கங்க. வாங்க. யோசிக்காதீங்க, வாங்க சார். அட வாங்கண்ணே. இவ்வளோ தூரம் எல்லாரும் கட்டாயப்படுத்துறீங்க. இதுக்கப்புறம் குடிக்கலன்னா நல்லா இருக்காது. குடிக்கிறேன், ஆனா கொஞ்சமா. ஏய் தண்ணீர் அதான் உங்ககிட்டயே இருக்கு, எடுத்து ஊத்துறேன். அதில் கொஞ்சம் ஊத்துறேன். அண்ணே உங்களுக்கு சோடாவா வாட்டராண்ணே? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏய் அண்ணனுக்கு சோடா. இந்தாங்கண்ணே. என்ன கையில டம்ளரை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? குடிங்க. என்ன ஜானகி, என்ன மன்னிச்சிடு ஜானகி. குடிக்க சொன்னா சாமி கும்பிட்டுருங்க. இறங்குங்கண்ணா. பாடிய
குடிங்கண்ணே. என்னண்ணே அப்படியே இறக்கிட்டீங்க? சகல இன்னொரு ரவுண்டு போடுங்களேன். சகல காடை போடுங்க, ஆடத்தை ஆரம்பிப்போம். போட்டுருவோம்ண்ணே. அண்ணே நீங்க 3 சீட்ல ஆடுவீங்களா? நமக்கு தெரியாத ஆட்டமே இல்லை. எல்லா ஆட்டமும் ஆடி முடிச்சாச்சு. எப்படி வேணா காடை போடுங்க. ஆடு அட்டடி அட்டு முடியா போடுங்க சகல, ஆடு. டிக்கு டிக்கா? அது அப்புறம் மச்சான் மாப்பிள்ளைங்க மட்டும் கரெக்டா ராணி மாட்டுது. அவன் ராசி அப்படிடா, அவனுக்கு தான் ராணி வரிசையா மாட்டிக்கிட்டே இருக்கு. காலையில கூட ஒரு ராணி மாட்ட போதில்ல. கரெக்டா சொன்னடா மச்சி. ஏய் உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, போய் படுப்போ, வாய மூட்டு போ. என்ன ஏண்டா கோவிக்கிற? நான் உண்மையை தானே சொன்னேன். வேலு வாய மூட்டு போய் படு. ஏற்கனவே 2 ஆட்டம் ஆடி ராணியை வச்சு தானே ஜெயிச்சேன், அதைத்தானே நானும் சொன்னேன். ஏய் வாய மூடா. சொல்றேன்ல போ. அண்ணே நீங்களே எடுத்து சொல்லுங்கண்ணே. அண்ணே பாருங்கண்ணே, அவன் என் மேல கோச்சிக்கிறான். ஏதாவது தப்பா சொன்னா? ஏய் சும்மாறா. வேல இருங்க, தம்பி ஏதோ போதையில கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, அதை போய் நீங்க சீரியஸா எடுத்து அவனை திட்டிட்டு இருக்கீங்க. கொடுங்க. அண்ணே இல்லைண்ணே, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. போதை ஆயிட்டானுங்கன்னா எதை பேசுறோம்னே தெரியாது இவங்களுக்கு. அண்ணே நீங்க கிளம்புங்கண்ணே, நீங்க கோச்சிக்காதீங்கண்ணே, கிளம்புங்க. ஓகே பாய் பாய். வேலை இங்கே பாருங்க, காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும்ல, அதனால சண்டை சச்சரவு இல்லாமல் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்க. சரிங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. குட் நைட் மை ஃபேன். குட் நைட். குட் நைட். பத்ரண்ணா. ஓகே ஐ ஆம் ரெடி சகல. குட் நைட்ண்ணா. ஏய் ஏண்டா அறிவில்ல, போதையில என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு? நீ பாட்டுக்கு 2 ராணி 3 ராணி எல்லாத்தையும் வளர்ந்து இருக்கிற. ஏற்கனவே 2 கல்யாணம் ஆனதை மறைச்சு தானடா இந்த கல்யாணத்தை பண்ண போறேன். உனக்கு தெரியாது? விட்டா என் 2வது பொண்டாட்டி நந்தினி கொலை பண்ணி தூக்கல மாட்டேன்னு சொல்லியிருப்ப போல இருக்கு. ஏன் சகல ஏதோ நல்லவனா இருந்ததுனால சொன்ன உடனே எழுந்து போயிட்டான். இல்லைன்னா என்னடா இருக்கும்? நீ சொன்னதை வச்சு என்ன எதுன்னு துருவி விசாரிச்சிருந்தானா என்னடா இருக்கும்? சே போதையில தலைய ஆட்டு இருக்காம சொல்டா. நீ சொன்னது என்ன ஏதுன்னு துருவி விசாரிச்சிருந்தானா என்ன பண்றது? என்ன பதில் சொல்லிருப்ப? அறிவு கட்ட முட்டா பயல, உன் கூட நான் குடிச்சான் பாரு, என் புத்திய வாங்கண்ணே. என்னடா சொன்ன? என்ன சொல்லலே? என்ன சொல்லலே? கால்ல பேசுறேன். ஏற்கனவே 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அதுல ஒருத்தி கொலையும் பண்ணிட்டு இப்ப என் குழந்தைய வாழ்க்கை கெடுக்க பாக்குறீங்கடா. அவரேடா இவனை கொலை போட மாட்டாரேடா. கார்பெட்ல போட்டு சுத்தி கோணிக்குள்ள போட்டு ஆவடி ரயில்வே டிராக்ல கொண்டு போய் போட்டுருங்கடா. நாளைக்கு மறந்து கூட இந்த பக்கம் தலையை காட்டுறாதீங்க.
ஏற்கனவே 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ 3ஆவதா இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக உட்காந்துருக்கான். பார்த்தது இல்லையா நீ? இப்ப என்ன கையில் வெளியே இந்த மண்டபத்துல இருந்து வெறும் கழுத்தோட போக கூடாது, அவ்வளவுதானே? போக மாட்டா. அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஏசி வாஷிங் மிஷின்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கிடுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.